ஓ முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே. மகிழ்ச்சியாக இரு. நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதும் இல்லை. உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் இருப்பேன் உன்னுடன். கலங்காதே. இன்னும் 1 மணி நேரத்தில், நிச்சயமாக இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி தேடி வரும். என்னை நம்பு, முழுவதுமாக நம்பு. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. எந்த சூழ்நிலையிலுமே நான் உன்னை பொய்யாக்க மாட்டேன். உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்ன வேண்டும், எது வேண்டும் என்று எனக்கு தெரியும். எல்லாமே என்னிடம் இருக்கிறது. உனக்கு வேண்டியதை நான் கொடுக்கப் போகிறேன். உனக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். எப்போது என்னை முழுவதுமாக நம்ப ஆரம்பிப்பாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்ல காலம் பொருந்துவிடும். கவலைப்படாதே. உனக்கு இப்போது மாயை என்ற வலை, கருமா என்ற துன்பம் உன்னை துரத்தி கொண்டு இருக்கிறது. அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நீ என்னை நம்பு என்று சொல்கிறேன். நீ என்னை நம்பினால் உனக்கு நிச்சயமாக 1 மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி தானாகவே வரும். உன்னை இன்று நான் வழிநடத்தி செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன். உனக்கான நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் உனக்கு என்னாகும், என்ன நடந்திருக்கும்? சற்று யோசித்துப்பார். நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை. எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் என நம்பு. கலங்காதே. உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காண துடிப்பாய். அப்போது நான் உன் கண் முன்னே தோன்றும்போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய நீ வாயடைத்து போய் நிற்பாய். உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்குமே நீ கலங்காதே. நான் இருக்கிறேன். அனைத்திலும் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன். நல்லதே நடக்கும். உனக்கான எல்லா நல்லதுகளையுமே நான் நடக்க வைத்து உன்னை உயர்த்தி பார்க்க போகிறேன். உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நீ நின்று கொண்டிருக்காதே. உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன். நான் இருக்கிறேன் நிழலாக. என்றுமே உனக்காக. என் வார்த்தையை நம்பு. நம்பிக்கை வை. சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு நீ வருந்தி கொண்டிருக்கிறாய். ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள். அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா? எதனால் என்று தெரிந்து கொண்டாயா? தெரிந்து கொள். உன் தரத்திற்கு அவர்களால் வர முடியாத போதுதான் அவர்கள் உன்னை பற்றி பின்னாடி புறம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உன்னிடம் எல்லாமே இருக்கிறது, அவர்களிடம் அது இல்லை. அதனால்தான் உன்னை பற்றி அவர்கள் பொறாமைப்பட்டு புறம் பேசிக்கொண்டிருக்கின்றனர். உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போதுதான் உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள். இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். என் வார்த்தை மீது நீ நம்பிக்கை வை. நீ என்னுடைய உயிரான குழந்தை என்று உனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை பார்த்து அவர்கள் இன்னும் பொறாமைப்படப் போகிறார்கள். அவர்களுடைய பொறாமையெல்லாம் உன்னை ஒன்றுமே செய்யாது. ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை. நீதான் எனக்கு உலகம். உன்னை ஒரு வளையத்திற்குள் வைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி எதுவுமே நடக்காது. நீ என் பாதுகாப்பு வளையத்திற்குள் தான் இருக்கிறாய். எது உன்னை நோக்கி வந்தாலும் அந்த வளையத்திற்கு வெளியே நின்றுவிடும். அதனால் நீ கவலைப்படாதே என் குழந்தையே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. புறமுதுகில் குத்துபவர்களை கண்டு நீ வேதனை கொள்ளாதே. அவர்கள் கோழை என்று நினைத்துக்கொள். அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும். அதை நீ முதலில் புரிந்து கொள். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான். பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை, ஒரே முகம்தான். என்றைக்குமே அறம் என்பது மட்டும்தான் ஜெயிக்கும். அதை நீ தெளிவாக புரிந்து கொள். அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன். உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும்.
உனக்கான அனைத்தும் விரைவிலேயே உனக்கு கிடைக்கும். உன்னை என்னுடைய உயிராக நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். நீ எதற்குமே கலங்காதே. எல்லாமே கூடிய விரைவிலேயே முடிவுறும். நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவுமே நடக்கப் போவது இல்லை. நீ என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே. நீ எப்போது மறந்தாயோ அப்போதே உனக்கு துன்பம் வந்து உன்னை ஆட்டி படைத்துவிடும். அதனால் அதை மறக்காமல் இரு. என்னை சுற்றி என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாவற்றையுமே நானே பார்த்து கொள்கிறேன். உன்னை ஒரு தூசி கூட நெருங்காத அளவுக்கு நான் பார்த்து கொள்கிறேன். என்னை நம்பு, என்னுடைய வார்த்தையை நம்பு. தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. பேசுபவர்கள் பேசிட்டு போகட்டும். கவலைப்படாமல் இரு. இனிமேல் எல்லாமே ஏற்றம்தான். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்றி கொண்டே வா. நான் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்கிறேன். நீ நிச்சயமாக வெற்றியின் உச்சத்தை அடைவாய். இதில் எந்த ஒரு சிறு தவறுமே நடக்காது. விதியை வெல்லவும் அதன் பிடியிலிருந்து விலகி நிற்கவும் 2 வழிகள் மட்டுமே உண்டு. உனக்கு 2 வழிகள் தான் இருக்கிறது. அதை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். ஆன்மா விதியால் கட்டுப்படுவதில்லை என அறிதல் ஒரு வழி. இறைவனிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து நிற்பது இன்னொரு வழி. இந்த 2 வழி மட்டுமே நம்மிடம் இருக்கிறது. அதை நீ எதில் தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பதில் நீ தீர்க்கமான முடிவை எடுத்துவிடு இப்பொழுதே. துறவு என்பது பலருக்கும் நடைமுறை சாத்தியமற்றது. எல்லோராலும் துறவு கொண்டு வாழ முடியாது. அதனால்தான் மெய் தேடும் பொருட்டு துறவரம் வேண்டி வருவோர்க்கு மெய்ஞானம் அடைந்த குருமார்கள் சாமானியமாக சந்நியாச தீட்சை அளித்துவிட மாட்டார்கள். அவ்வளவு சீக்கிரம் உங்களால் சந்நியாசியாக மாற முடியாது. ஏனென்றால் அவளுடைய பொறுப்பு என்பது நிறையவே இருக்கும். அவர்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கும். எல்லாவற்றையும் துறந்தவர்களால் மட்டுமே முழுமையான சந்நியாசியாக மாற முடியும். முழுமையான துறவை மேற்கொள்ள முடியும். உனக்கு 2 வழிகளை தருகிறேன். இந்த வழியில் நீ எதில் செல்லப் போகிறாய் என்பதை நீதான் தீர்க்கமாக முடிவெடுத்து அதில் நீ வர வேண்டும். நீயே முடிவு செய்து கொள். நான் உன்னிடமே அவற்றை ஒப்படைத்து விடுகிறேன். இல்லறத்தில் ஈடுபட்டு அதற்கான கடமைகளை செவ்வனி செய்தவாறே மெய் தேடலில் ஈடுபடுவது விருப்பமும் ஆர்வமும் முயற்சியும் முனைப்பும் உடைய எல்லோருக்கும் சாத்தியம். அந்த மாதிரி வழிகாட்டலையே தற்காலத்தில் குருமார்கள் பெரும்பாலும் தம்மை நாடி வரும் ஆர்வலருக்கு வழங்குகின்றனர். இல்லறம் வேண்டாம், எனக்கு சந்நியாசமே போதும் என்று வருபவர்கள் வெகு சிலரே. அவர்களுக்கு போன ஜென்மத்தில் ஈசனின் அருள் நிச்சயமாகவே இருந்திருக்கும். கடவுளின் அருள் முழுவதுமாகவே கிடைத்திருக்கும். அவர்களால் மட்டுமே முழுமையான சந்நியாசத்தை அடைய முடியும். இல்லத்தில் ஈடுபட்டாலும் அவர்களால் விரைவில் அதை விட்டு வர முடியாது. சந்நியாசத்தை ஏற்க முடியாது. துறவை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் சந்நியாசம் வேண்டும் என்று வந்தாலும் அவர்களுடைய முழு நினைப்புமே அவர்கள் இல்லறத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும். அதனால் யார் இறைவன் அந்த அருளை கொடுக்கிறாரோ அவர்களால் மட்டுமே முழுமையான சந்நியாசத்தை, அதாவது துறவை மேற்கொள்ள முடியும். கடவுளை அடையும் பாக்கியமும் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். நீ எந்த வழியில் போகப் போகிறாய் என்பது முடிவு செய். குழந்தையே, உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே. மகிழ்ச்சியாக இரு. நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதும் இல்லை. உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் இருப்பேன் உன்னுடன். கலங்காதே. இன்னும் 1 மணி நேரத்தில், நிச்சயமாக இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி தேடி வரும். என்னை நம்பு, முழுவதுமாக நம்பு. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. எந்த சூழ்நிலையிலுமே நான் உன்னை பொய்யாக்க மாட்டேன். உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்ன வேண்டும், எது வேண்டும் என்று எனக்கு தெரியும். எல்லாமே என்னிடம் இருக்கிறது. உனக்கு வேண்டியதை நான் கொடுக்கப் போகிறேன். உனக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். எப்போது என்னை முழுவதுமாக நம்ப ஆரம்பிப்பாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்ல காலம் பொறந்துவிடும்.
கவலைப்படாதே. உனக்கு இப்போது மாயை என்ற வலை, கர்மா என்ற துன்பம் உன்னை துரத்தி கொண்டு இருக்கிறது. அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நீ என்னை நம்பு என்று சொல்கிறேன். நீ என்னை நம்பினால் உனக்கு நிச்சயமாக 1 மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி தானாகவே வரும். உன்னை இன்று நான் வழிநடத்தி செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன். உனக்கான நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி யோசித்து நின்றால் உனக்கு என்னாகும்? என்ன நடந்திருக்கும்? சற்று யோசித்துப்பார். நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை. எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் என நம்பு. கலங்காதே. உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காண துடிப்பாய். அப்போது நான் உன் கண் முன்னே தோன்றும்போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய நீ வாயடைத்து போய் நிற்பாய். உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும்போது எதற்குமே நீ கலங்காதே. நான் இருக்கிறேன். அனைத்திலும் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன். நல்லதே நடக்கும். உனக்கான எல்லா நல்லதுகளையுமே நான் நடக்க வைத்து உன்னை உயர்த்தி பார்க்க போகிறேன். உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நீ நின்று கொண்டிருக்காதே. உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன். நான் இருக்கிறேன் நிழலாக. என்றுமே உனக்காக. என் வார்த்தையை நம்பு. நம்பிக்கை வை. வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும். அதற்காக உன்னுடனே நான் துணை நிற்பேன். நீ எதற்குமே கலங்காதே. உன் தேடல் எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு. என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன். நானே உனக்கு துணையாக இருப்பேன். நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள். உங்களை கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்த நாட்கள் என்று உங்களுக்கே தெரிய வரும். அத்தகைய அனுபவங்களை சேகரித்து வையுங்கள். இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும். கவலைப்படுவதற்கு காரணங்களை தேடாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் உள்ள யதார்த்தத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க பழகி கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். விதியின் பயனில்லை என்றாலும் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு. காலில் மிகச்சிறிய முள் குத்தி இருந்தால் கூட எவ்வாறு விரைவாக ஓட முடியாதோ அதே போல உங்கள் மனதில் சிறிய சிறிய பிரச்சனைகள் உங்கள் செயல்பாட்டு திறனை பாதித்தால் நீங்கள் பெரிய வாய்ப்புகளை உரிய தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண முடியாது. எனவே சிறு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அப்பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு நமது மனதை மிகவும் அமைதியான முறையில் வைத்துக்கொள்வது நமக்கு விரைவிலேயே வெற்றியை ஈட்டித் தரும். வாழ்க்கை முடிவற்ற சாத்தியங்கள் நிறைந்தது. நன்மைகளை அறுவடை செய்ய சரியான நேரத்தில் சரியானதை செய்யுங்கள். கடும் உழைப்பு என்பது ஒரு சந்தோஷம். அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வெகு நிச்சயமாய் ஏதோ ஒரு கணத்தில் அந்த கிரீடத்தை தலையில் வைக்கும். அந்த கணம் யாருக்கும் கிரீடம் என்று தெரியாது. ஆனால் உழைப்பவர்களுக்கு கிரீடம் நிச்சயமாகவே உண்டு. ஒருபோதும் உழைப்பவர் தோற்று போக மாட்டார். உழைப்பவருக்கே உழைப்பின் அருமை தெரியும். ஆகவே உழைப்பதை ஒரு வைராக்கியமாக கொண்டு உழைத்து வெற்றி பெற்று நீங்கள் வாழுங்கள். இந்த அப்பாவின் துணை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். என் அனுக்கிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாய். அப்படி என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரிய யோகம். நீ இப்பிறவிக்கு சாட்சி. நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்குமே சாட்சியாக இருப்பேன். நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு. உன் இலக்கில் எந்த ஒரு கெடுதலும் வராமல் எந்த ஒரு தடையும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன். என் துணை உனக்கு எப்போதுமே உண்டு. இந்த உலகம் என்பது எல்லோருக்குமே சமம்தான். யாரும் இங்கே அனாதைகள் அல்ல. யாரும் இங்கே உற்றார் உணர்வுகள் இல்லாத தனியாக விடப்பட்ட நபர் அல்ல. எல்லோருக்குமே எல்லாமே இருக்கின்றது. யாரும் எதுவும் இல்லாமல் இங்கே இருக்கவில்லை.
அவர்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே கிடையாது. யாரும் ஏழையும் அல்ல, யாரும் பணக்காரரும் அல்ல, யாரும் உயர்ந்த ஜாதியும் அல்ல, யாரும் தாழ்ந்த ஜாதியும் அல்ல. யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ மதிப்பு மிக்கவர் என்றோ அறிவானவர் என்றோ அழகானவர் என்றோ உங்களையும் நீங்கள் மற்றவர்களையும் நினைக்க வேண்டாம். இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதர்களுமே சிறப்புக்குரியவர்தான். அனைவருமே தத்தம் துறைகளில் சிறப்பானவர்களே. வெட்ட வெளியில் உச்சி வெயிலில் வியர்வை சிந்த நிலத்தில் உழைத்து களைப்பவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாவருக்குமே எல்லோருக்குமே உள்ளதை போல் சுயமரியாதை, கோபம், வலி, மகிழ்ச்சி, பசி, உறக்கம், இழிச்சொல்லின் வலி, புறக்கணிப்பின் வலி போன்ற தனிமனித உணர்ச்சிகள் அத்தனையும் அனைவருக்குமே உண்டு. அவர்களும் மனிதர்கள்தான். உண்மையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே இல்லை. சில வாய்ப்புகள்தான் யார் இந்த பொழுதில் அவசியமானவர் என்பதை நமக்கு புரிய வைக்கிறது. அந்த புரிதலை உணர்ந்து கொள்பவர்கள் மனித நேயத்துடனே நடந்து கொள்வர். மனிதநேயம் கொண்டவர்களாலேயே மக்களை திருப்திப்படுத்தும் சேவையை வழங்க முடியும். அவர்களே மரணித்தாலும் மனிதர்கள் மனங்களில் இடம் பிடித்து எப்போதும் அழியா புகழுடன் இருப்பார்கள். மனிதர்கள் யாராயினும் அவர்கள் அனைவருமே சமம்தான். உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ படித்தவர் என்றோ படிக்காதவர் என்றோ ஏழை என்றோ பணக்காரன் என்றோ கருப்பு என்றோ சிவப்பு என்றோ உயர்ந்த ஜாதி என்றோ தாழ்ந்த ஜாதி என்றோ எந்த இருமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலை நிச்சயமாகவே மாற வேண்டும். சமத்துவம் என்ற நிலை நிலவ வேண்டும் என்றால் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஏற்பட்டே ஆக வேண்டும். எனக்கு எல்லோருமே சமம்தான். நான் யாரையும் ஏற்று இரக்கத்தோடு நான் பார்ப்பதே இல்லை. அது நம்மிடமிருந்தே தொடங்குவோம். இனி ஒரு உலகம் புதிதாக அமைப்போம். நிகரான மனிதர்களை மதிப்போம். நாமாக வாழ்வோம். முதலில் மனிதனாக வாழ்வோம். நான் யாரையும் ஏற்றம் இரக்கம் கொண்டு பார்க்காமல் அனைவரையும் சமமாகவே பார்க்கிறேன். எல்லோருமே என்னுடைய குழந்தைகள்தான். நீங்களும் அப்படியே பாருங்கள். எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இதை கேள். உன்னை பற்றி நான் முழுமையாக சொல்கிறேன். உன்னுடைய மனநிலை எப்படி இப்போது இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். முழுமையாக எனக்காக நேரம் ஒதுக்கி கவனமாக கேள். நீ எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன். உன்னுடன் மட்டும்தான் இருப்பேன். நீ இப்போது எந்த நிலையில் இருக்கிறாய் தெரியுமா? இன்ப நிலை நீங்கி துன்ப சுமையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாயே. அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் சன்னதியில் எனது முகத்தை உற்று பார்த்து அழுது கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்தும் கொண்டிருக்கிறாய். உன்னை கரிசனத்தோடு நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டுதான் வருகிறேன் என்பதை நீ நினைவுபடுத்திக்கொள். நான் உனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. உனக்கே தெரியாமல் நான் பல விதத்தில் உனக்கு உதவி கொண்டிருக்கிறேன். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் மட்டும்தான் இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு நீ காத்திரு. உனக்கு மிகவும் பொறுமை தேவை. தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை நீ உச்சரித்தபடியே இருக்க வேண்டும். எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கொண்டு அதன்படி நடந்து கொள். அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். நீ இப்போது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயே, அந்த கவலை உனக்கே தெரியாமல் காணாமல் போய்விடும். இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். நீ எதை பற்றியுமே மனதில் வைத்துக்கொண்டு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்காதே. நான் உன் கூடவே இருக்கிறேன். எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். என்னுடைய அருள் நான் உனக்கு தருகிறேன். என் அருள் முழுவதையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருகிறேன். நான் உனக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நான் செய்யும்போது நீ எதற்காக வீணாக கவலைப்பட்டு கொண்டு உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய்? வேண்டாம் தங்கமே. வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது. பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு கிடையாது. சுடர் கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது. பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோல் இல்லை. நீளம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோல் இல்லை.
நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகோல் உண்டா? இவற்றுக்கே இல்லை என்ற போது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகோல் வைத்தால் நான் கொடுப்பேன். உனக்கான எல்லாமே தக்க சமயத்தில் கொடுத்து நான் உன்னை வாழ வைப்பேன். உன்னுடைய பாதைகள் எல்லாமே தெளிவாகும் காலம் வந்துவிட்டது. பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகப் போகிறது. உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாமே இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் ஒன்றின் பின் ஒன்றாக நிகழப்போகிறது. நிம்மதி என்ற மலர் உன் வீட்டில் பூக்கப் போகிறது. உன் மனதில் மலரப் போகிறது. இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் நீ எப்போதும் வசந்த காற்றை சுவாசிக்கப் போகிறாய். நீ எதற்காகவுமே பயப்படாதே, கலங்காதே. உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றி காமிக்கிறேன். அகிலத்தின் ரூபமாய் நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன். இது நிச்சயமாகவே நடக்கும். எதை பற்றியுமே கவலைப்படாதே. இன்றைய இப்போதைய சூழ்நிலையை வைத்து எதிர்காலத்தை நீ தீர்மானித்து விடாதே. எல்லாவற்றையுமே நானே பார்த்து கொள்கிறேன். உன் அப்பா நான் இருக்கும்போது எதற்குமே நீ கவலைப்படாதே.